இப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயின்ற ஒரு கோள் இருக்கு. அந்த கோள் வந்து உங்களுடைய ரத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம். மேலும் உங்களுடைய செலவினங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய உடம்புல ஒரு ரத்தத்தை பற்றி சொல்லக்கூடியதும் செவ்வாய் தான். நீங்கள் பண்ணக்கூடிய செலவினங்கள், அது விரயமோ சுபமோ, அந்த செலவினங்களை பற்றி சொல்லக்கூடியதும் அந்த செவ்வாய் கிரகம் தான். சுபகாரியம்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் வீட்டில் நடக்குது, மங்களகரமான செயல்கள், அதை சொல்கிறதும் அந்த செவ்வாய் தான். இப்போ நம்ம எந்த வீட்டில் குடியிருக்கிறோமோ அங்கே இந்த செவ்வாய் பகவான், இந்த அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய ரெண்டும் சேர்ந்து தான் சில விஷயங்களை பிரச்சனைகளாகவும் நன்மைகளாகவும் நமக்கு தரும். சரிங்களா? அப்போ இந்த வீட்டில் குடியிருக்கிற வீட்டில் அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கலாம், செம்மையை கட்டி இருக்கலாம். இல்லைன்னா செப்டிக் டேங்க்னு அந்த காலத்தில் வந்து மெயின் ட்ரைனேஜ் கிடையாது, செப்டிக் டேங்க் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த அக்னி மூலையில் இந்த செப்டிக் டேங்கை நோண்டி அங்கே அமைக்கலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாதுங்க, அந்த இடம் நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸு அப்படிங்கிறப்ப சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ஜன்னல் வைக்கணும். இல்லை வெட்ட வெளியில் நடுவில் ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மரங்கள், சூரியனுக்கு உண்டான மரங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதுளை, இல்லைன்னா செவ்வாய்க்குண்டான மரங்கள் வில்வம், முள் செடி உள்ள பொருட்கள், அதாவது முள் மரம்னு சொல்லுவாங்க. அதாவது வில்வம் தான் முள் மரம், அதுதான் நம்ம வீட்டுக்கு வாசலில் வைக்கிறதுக்கு ஒரு சுபமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது போல் இருக்கக்கூடிய செடிகளை அக்னி மூலையில் காம்பவுண்டுக்கு வெளியிலையோ இல்லை காம்பவுண்டோட மூலையிலையோ வச்சு வளர்க்கலாங்க. இதெல்லாம்